சாடின் சம்பாலா அதான் முதலே கூப்பிட்டேன் பாருங்க. கோதுமை குடும்பமே சொல்லி எல்லாம் போட்டாச்சு. பார்க்குமா இது பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயத்தை போடணும், இது போடணும், தக்காளி பழம் எடுத்து வைக்கணும். வெட்டமிட்டு ஏன் ஜேம் ஆயிடுச்சு? என்ன ஜேம்? நீங்கள் பேசாமல் செஞ்சது, இது பேசாமல் செஞ்சது. ஓகேம்மா, இப்போ சாடின் சம்பால் செய்ய போகிறீங்க. என்ன வெங்காயம்? மஞ்சள் வெங்காயம். ஓ, இந்த வெங்காயமா? ஓகே. ஸோ அதுவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி 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 கிண்டவும் கிண்டுறாங்க பாருங்க எங்கள் அம்மா. இடிச்ச கேரட்டா? இதெல்லாம் இடிச்சு கேரட் கொஞ்சம் போட்டுக்கிங்க. பூண்டு கொஞ்சம் அதில் இடிச்சுங்க. பூண்டையும் அப்படி இடிச்சிடுங்க. அதுலேயே பூண்டையும் கேரட்டையும் இடித்து போட்டு அதையும் கிண்டோன்னு கிண்டு போகுது. கொஞ்சம் உப்பு போடணும். வெங்காயம் வேகும் பாருங்க. கொஞ்சோண்டு உப்பு போடணுமா? சாரி சம்பு சேர்த்து எடுத்துருங்க யாருக்கும். தான் பழம் அது நல்லா கிண்டோன்னு கிண்டி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும்மா. என்னத்துக்கு இது சாடின் சம்பா? என்னத்துக்கு சரிங்க? தோசைக்கு. ஓ, கோதுமை தோசை. கோதுமை தோசை இப்போ நான் சுட போகிறேன். அவங்க கோதுமை தோசைனா எங்கள் வீட்டில் அப்படி தான் வரும். அதனால அதுக்கு டிஷ் செய்கிறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போடணும். இஞ்சி பூண்டு வேறு அரைச்சது வேறு போடணுமா? அந்த சாடி வாடை இல்லாமல், ஸ்மெல் இல்லாமல், ஸ்மெல்லியாக இல்லாமல். இதுவும் நல்லா கிண்டுங்கள். தக்காளி பழம் போட்டேன். அதிலே தக்காளி பழம் ஒரு வெட்டி போட்டுக்கிங்க. அரை தக்காளி பழமா? ரொம்ப வேணாம். புளி ஊற்றினா தான் நல்லா இருக்கும். கவுளு போவாது. கவுளி போகும். கவுளு நான் புளி ஊற்றுவேன். அதான் தான் தக்காளி பழம் அரைச்சிட்டேன். அரைச்சி வச்ச மிளகாய் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம், எண்ணெய், அப்புறம் உப்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருவேன். கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். ரெண்டு கரண்டி. அவசரப்படி தண்ணி ஊற்றிடாது. அந்த எண்ணெயிலே அது அப்புறம் தான் தண்ணி ஊற்றணுமா? நீங்கள் போடுற சட்டை. இப்போ மிளகா தூள் கொஞ்சம் போடணும். அதுதான் நல்லா இருக்கும். அப்படி பத்தாது, குழம்பு மாரி இருக்கும்.